மாமா முன்னாடி நெக்கு நெக்கு நீ தான் பாருது மாமியார்ல ஓ டேயா நான் சாமியார் பாரு என்ன மணி மாட்டிக்கிட்டீங்க ஓ நான் அடை மாட்டி விடுறேன் அந்த சாமியார் தான் மாட்டினாரோ அப்படின்னு ஒரு ஆசை. ஆமா அற்புதமாக இருக்கிறார். தற்பரன் என்றால் தெரியுமா? யாரு? சிவபெருமான். அவர் இன்றெடுத்தாரு. ஆமா சரவண பொய்களே 6 கமலங்களே 6 உருவாக. ஆமா அந்த 6 முக பெருமானாக இருப்பாரா என்னவர்? அவர் 6 முகம். ஆமா இவருக்கு இருப்பது ஒரு முகம். அவர் இவராக இருக்க மாட்டார். அப்ப இவர் யாரு கேட்டு பாரு. நீ உனக்கு தெரியலையா? அப்புறம் சொல்றேன். மாதவன் ஓ இவரை பார்க்கும் சமயத்திலே மாமாடி மாதவனா? ஆமா கண்கள் கோசோதே எங்கள் கண்களையே கூசுகிறது. எனக்கே கூசுமா? அவர் அறியாமலே சென்றவுடனே சந்தன புடுக்கு ஜவ்வாதுன்னு சொல்ல முடியாது பலவித பரிமள காந்த வீசுகிறது. ஆமா யோ மாமா அவர் சொல்லுங்க. சபை அடக்கணும்னா நானே தெரியாது அவனுக்கு. எங்க இந்த 4 முக தலைவனாக இருப்பார் ஐவன். யாரு அவர்ல இவரு பிரம்மதேவன் 4 முகம். ஜனம் இருக்கணுமா? இருந்துட்டே இருக்கணுமா? இல்ல இல்ல ஊர்ல இருந்து ஒரு 1000 பேர் இட்டாந்து உட்கார வச்சுக்கணும். நான் இப்படி திரும்ப சொல்லிட்டேன். அதே கேட்கணும். அவராக இருக்க மாட்டார். இவரை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா தெரிகிறது? அவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானாக இருப்பாரா என்னவர்? சூரிய பகவான் உலகத்துக்கு வந்தாரு. ஆமா உட்காந்துக்கிறாங்க பாரு. அனைவரும் மொத்த பேர் செத்து போடுவாங்க. ஐயோ நான் ஓடி போய் ஏறி குச்சி விடுவேன். ஏன்? தண்ணி இது இல்ல. அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். அப்ப கந்தல் குச்சி போடுறேன். கந்தல் இருக்கிற தண்ணியும் போயிடும். அப்பயும் செத்துடுவேன். சூரிய பகவான் அந்த சூரிய பகவானாக இருக்க மாட்டார். ஒரு நேரத்திலே காண்ட அவனத்தை தகனமாக செய்தாரு. அந்த பாண்டவர் நடுவர் பார்த்திபனாக இருப்பாரா? அந்த அர்ஜுன பெருமானாக இருப்பாரா என்னவர்? அவர் அர்ஜுன மகாராஜா சபி போட்டு போடாம இருப்பாரு. இதெல்லாம் மனேஷ் கட்ட மாதிரி இது இருக்காது. மனேஷ் கட்ட தெரியுமா? எனக்கு தெரியாது. செவரு பூசுவாங்க. என்ன தொடாத மாமா. புள்ளையமா சுத்திக்கிறமா? அது வந்து அப்புறம் போய் மாமா அப்புறம் அம்மா தலை அறுத்து சொல்லு. அட பாய் ஏன்னா சொல்லி தொல்லாண்டி அடிக்க மாமா. ஐயோ எனக்கு கிட்ட வராதுரி. அது அப்புறம் போ. இப்போ தபசு மர கால யாருனா அது டேய் அடி அம்மா தலை அறுத்து இப்ப முடிச்சு போடா. ஏன்னா சொல்லி தொலை. அது சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது. கூச்சமாகுதா? இப்ப கேட்கறதுனால போனேன். மாமா நீ எப்படின்னா அந்த சாமியாரு என்னோட கூட்டி வச்சிருமாமா. மாமா இந்த வேலைக்காடி இவ்வளவு வயசு நடக்குறது. மாமா எனக்கு அது ஓணும் மாமா. எது போனா? அதோ நான் 1வது வச்சிருந்தேன். ஆமா அப்ப எனக்கு 5 வயசு. சரி அப்ப சின்ன வயசுலயே ஆமா 2 பொறி உருண்டிக்கு எங்க அக்கால ஆமா எங்க மாமனை கூட்டி வச்சேன். ஐயோ அப்புறம் இவங்க பேர் ஜோஷ் கொடுத்தாங்க. சரி 2 பொறி உண்டிக்கே கூட்டி வச்சவனா? ஆமா அட்லீஸ்ட் நானா உள்ள கூட்டி வச்ச மாட்டேன். மாமா ஐயோ இறியம்மா அப்படின்னா அந்த சாமியார் என்ன கூட்டி வச்சுட்டா நீ பெற்ற பேர் 2 பொண்ணு அது செலவேல யாருன்னா கூட்டிட்டு
ஓடி போடுயா. ஆமா நீ சொல்லவும் தாள் நீ செய்யவும் தாள். ஆமா எங்க வர்க்கம் எல்லாமே அப்படி போத்துதான். அதான் எங்க 3 அத்தாரு பாத்தீங்களா மாமா. ஓ நீ எப்படின்னா என்ன தொடாதி பாய் முண்டா. நான் சொல்றது மாதிரி சாமியார்கள் சொல்லு. கொஞ்சம் பணிவா போறேன் சுவாமி. உன்னை நாடி உன்னை தேடி மாமா ஒரு குட்டி நான் சொல்றேன். அதான் சாமி வணக்கம். நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். சாமி பரவாயில்ல சாமி. உன்னை நாடி ஏழை நாடி உன்னை தேடி உன் மேல ஆசை வச்சு ஒரு குட்டி வந்துருக்குது. ஆட்டுக்குட்டியா கன்று குட்டியா அல்லது மான் குட்டி வந்திருக்கிறதா? பன்னி குட்டி வந்துருக்குது. கேட்கறது கேள்வி மாமா. அட பாவி அந்த சாமி எங்க வர நாடி சொல்ற பாவி உன்னை ஆத்துல வரமா சொல்லாரு. எதுக்கு ஆத்து மண்ணில் ஃப்ரீயா இருக்கும் மெத்து மெத்துன்னு அடிங்க மாமா. யோ என்ன சொன்னாரு கேட்டா உன்னை நாடி உன்னை நாடி உன்னை தேடி உன்னை தேடி உன் மேல ஆசை வச்சு ஒரு குட்டி வந்துக்குதுன்னா ஆட்டுக்குட்டியா? ஆமா. கன்று குட்டியா? ஆமா. மான் குட்டியா? அல்லது நீ பண்ணி குட்டின்னு சொல்றதானே? அதான் சொல்லிட்டு வந்தேன். அரைப்பறக்கும் வாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அட பாவி அது இல்ல, இது பெண் குட்டி. அது குட்டின்னா பொம்பளைன்னா அவருக்கு தெரியல. அது நீ சொன்ன சரி கிடையாது. நான் சொல்றது வேற. உன்ன கொஞ்சம் பண்ணிவா போறேன். நான் சொன்ன கப்பு கப்பு எதுவுமே தெரியுமா? ஆமா உன்ன கொஞ்சம் பண்ணிவா போய் சாமி கண்டிப்பா இருக்கிறார் மாமா. எப்படின்னா நீ அப்படின்னா பாரு மாமா. அதான் சொல்றேன் மாமா. சாமி வணக்கம். நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். சாமி உன்னை நாடி ஏழை நாடி உன்னை தேடி உண்மை ஆசைப்பட்டு ஒரு குழந்தை வந்துக்குது. கிளாருக்கு ஆஹா அருமையாகத்தானே துர்க்கை அம்மனுடைய திருவிழா பெருவிழாவாக நடைபெற்று அங்கே சாமி வீதி உலாவின் போது இந்த திருவிழாவுக்கு குழந்தை உடனழைத்து வந்திருக்கலாம். அந்த பெருத்த கூட்டத்திலே குழந்தையை கரந்தவரை விட்டுவிட்டிருக்கலாம். அந்த குழந்தை உன் களத்திலே கிடைத்ததே. ஆனால் அதற்கு பாலூட்டி தாளாட்டி சீராட்டி தொட்டிலிட்டு பெற்றெடுத்த தாய் தேடி வருகின்ற போது பத்திரமா படைத்து விடுப்போ. நான் மறிக்கிறேன். இவ்வளவு தெளிவா சொன்னீங்க. சாமி உன்னை நாடி உன்னை தேடி உண்மை ஆசைப்பட்டு ஒரு குழந்தை வந்தது. ஆமா நம்ம கிளார்ல பெரிய திருவிழா நடக்குதா? பெரிய திருவிழா நடக்குது. எத்தனையோ ஒரு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க வீட்டுக்கு. எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. வந்திருப்பாங்களா? ஆமா. இந்த கூட்டத்துல குழந்தைய தாய் விட்டுருப்பாங்களா? இந்த கூட்டத்துல விட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை உங்க கையில் கச்சதுனா கிடைத்தால் அதோட உங்க வீட்டுக்கு தூக்கின்னு போய் இட உடையா மட்டுக்கு போ. ஆமா ஒரு பெரிய தொட்டி வாங்கி சரி நீ சரி ஊத்து நொய்யாஞ்சி ஊத்து சரி உண்டாக்கு போடு தவிடு போடு நல்லா கலக்கிட்டு குழந்தைக்கு அதில் போடு. போட்டா பசுமாடு 2 அவுத்து சிந்தாத குட்டிச்சு 10 லிட்டர் பால் கறக்குன்றாரு. யோ இதுவே இல்லை. நீ சொன்ன சரி கிடையாது. அப்போ உன்ன கொஞ்சம் பணிவா போற. அந்த சாமியார் கால வீந்துடுற. சாமியார் கால வீந்து மாமா அதெல்லாம் கரெக்டா மாமா தவறு மாமா. இது நீ எப்படின்னா அந்த சாமியார் என்ன கூட சேர்த்து வச்சுட்டுனா உன் மொண்டாட்டி யாருன்னா கூட்டிட்டு ஓடி விடும். போ 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 சாமி. சாமி வணக்கம். நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். சாமி உன்னை நாடி என்னை நாடி உன்னை நாடி உன்னை தேடி உன்னை ஆசைப்பட்டு ஆஹா 16 வயசுடைய மங்கை என்ன ஆச்சு? 15 மசுராகத்துல என்ன பாச்சு? 16 வயசு மங்கை குழந்தை குடிச்சிருக்குது. இதை சீல் பண்ணிடும். அரகரா சிவசிவா அந்த சாமி என்ன சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அட பாவி அட போச்சு. ஆமா நீ தூக்கி போற பெருனு நான் பண்ண இருப்பேன். யோ அந்த சாமி எங்க வரனாரு? ஸ்கூலுக்கு வரனாரா, பள்ளிக்கூடத்துக்கு வரனாரா, ஏரிக்கு வரனாரா, குளத்துக்கு வரனாரா? அது ஓட்ட பாசா. அது என்ன பண்ணி நீ போய் கேளு போ. யோ நீ சொன்ன சரி கிடையாது. நானே போய் கேக்குறேன். ஏய் வர முடியா? உலகில்
தழுவியே எனது மோக தவத்தை இந்த வனத்திடமாக நீங்கள் எங்கிருந்து எங்கு போகிறீர்கள்? நீங்கள் யார்? நீங்கள் என்னையும் ஒருவன் காசிக்கு செல்கின்ற போது அவன் கர்மத்தை துளைக்கு செல்கின்ற போது கர்ம வினை உடன் தொடர்ந்தார் போல் தொடர்ந்து வந்தார் இந்த வனத்திலே மாளிகை பெண்ணானவள் எம்முடைய தவத்தை விக்கிரம் செய்கின்றார். தாயே, உன்னை பார்த்தால் என்னை பெற்றெடுத்த தாய் போன்றே என்ன தாய் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஆடி போறீங்கதா இல்ல லூசான ஃப்ரீங்க? அதெல்லாம் இல்ல. நீங்க எங்க போறீங்க? நான் கைலாய மலையை நோக்கி ஐயரை காண செல்கிறேன். தாயே, நீங்கள் நில்லோ நில்லோ உங்கள் முத்து போன்ற பற்கள் வரிசை கண்டு கல்லை உருக்கும் அளவில்லா மோக கொண்டிருக்கிறேன். என்ன பார்த்து பேசுங்கன்னா நீங்க எங்க எங்களுடைய கர்மங்களை போக்க வேண்டுமென்று கைலாச வாசனை நாடி செல்கிறேன். தாயே, ஆனால் உன்னை பார்த்தால் என்னை பெற்ற தாயாகவே நினைக்கின்றேன். அம்மா, நீங்கள் பேசாமல் போவது தர்மம்.
சாபம் பிறந்து விட்டது. தாயே அம்மா தவத்தை விக்கரம் செய்ய வந்திருக்கிறாய் தாயே. யாருங்க? ஒரு பிள்ளையின் தவத்தை ஒரு தாய் கெடுக்கலாமா? நீங்க பிள்ளையா கூட வச்சுக்கோங்க, தாயா கூட வச்சுக்கோங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் கேக்குறது ஒரே ஒரு புத்தகம் தானே கேக்குறேன். என்னுடைய தவத்தை விக்கரம் செய்ய நினைக்கிறாய் என்று தெரிகிறது தாயே. என்ன தாயா கூட வச்சுக்கோங்க. அப்போ மாமா தாய் தாயின்றாரு. ஆமா, என்ன தாயா கூட வச்சுக்கிட்டோம். ஆமா, என்ன சொல்றேன் நானு? சரி, ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கும்? மடியில. ஆமா, அது பிடிச்சு ஒரு மொத்தம். சாமி சாமி குழந்தை ஆசைப்படுது சாமி. சாமி 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 ஒரே ஒரு மொத்தம் சாமி. சாமி எத்தனை முறை இடத்தை சொன்னாலும் என் வார்த்தை கேட்க சாமி. நாங்க சுத்தணி போட்டு வரோம். மாரியா மஞ்சள் தண்ணி தெளிவு எல்லாம் உண்டு. ஆமா, வந்தா ஆண்டவனாகிய இறைவன் கோரி அரணை அறிவாய நலத்தை மேற்கொண்டு அங்கே வித்து பிறப்போக மகா முனிவர்களுக்கு பெண் மீது ஆசை இல்லை. எவ்வளவு போலாங்க. உன்னுடைய சித்திரி நடந்தால் என் தவ தேர்வியை கெடுத்து விடாதே தாயே. ஐயோ மாமா, எங்கெல்லாம் மாட்டிலேயே நாங்க வேண்டி நடக்கிறோம். தானா விழாத பயத்தை தடியும் போட்டு அடிக்கணும். இவர் என்னால முடியாதுன்றாரு. ஒரு பொம்பளையால முடியாது தெரியுதா? நீ
இவ்வளவு நேரம் வேட்டி நடக்குது. ஆமா கண்ணாடிக்காரன் கேட்டுருந்தா எத்தனை முத்து கேட்கறேன் சார் அண்ணன் முத்து. யோ அந்த சாமியார் கொடுக்குற மாதிரி வருமா? அரவரா அந்த சாமி மீது அம்மா பூஜமாயேனிகள் அம்மா பேசிடும் மாதங்கே நான் ஈசன் செய்ய மோஹாரியே அந்த சாமியார் பாத்தீங்களா? அந்த சாமியார் பார்த்தா பார்த்தா சாமியார் காணுமே. பாவிய ஒன்னால ரெண்டாம் நாள் அடி பாவிய எதுக்கு? தலைமையில யோ அதுக்கு போய் என்ன பார்த்து 1 நாள் 2 நாள்ன்ற மொத்தம் ஒரு கங்கர் கூட்டாங்க நம்ம ஆளுங்க. பெண்ணு பெண்ணு பாராட்ட விஷயம் மொத்தம் நம்ம ஆளுங்க. யோ ஓ ஒரு என்ன பார்த்து 1 நாள் 2 நாள்ன்றியே உன் மொண்டாட்டியா இருக்கும் 1 நாள் 2 நாளும் யாரா அது 3 மாசம் ஆகுது ஊத்தி வச்சிருல. அந்த சாமியார் தலைமையில கை வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு தலைவலியா இருக்கும். எப்படி எனக்கு தெரியும் கேளு. எங்க அப்பாவுக்கு தலைவலி வருமே. எங்க அப்பாவுக்கு தலைவலி வரும். நீங்க மோசம் தானுங்க. ஆமா எங்க அம்மா தைல வச்சிருக்கிறாங்க. எங்க தங்கம்மா வச்சுங்களா? ஆமா சரி சரி. சொப்பு தைல வச்சிருக்கிறாங்க, டப்பி தைல வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு தலைவலினா சொப்பு தைல எடுத்து எங்க அம்மாவே தேய்ச்சி விடுவாங்க. எங்க அம்மா தேய்ச்சி விடா? ஆமா ஒரு நாளைக்கு எங்க அப்பாவே டப்பி தைலத்துல அவரே உறைஞ்சுப்பாரு. அது போல நம்ம கிட்ட இருக்குது அமிர்தாங்கல் ஸ்ட்ராங் மாமா. நம்மளோட கேம் தனியாப்பா எங்கன்னா போய் தரவிட்டோம். அதான் தரதாங்க. அதே மாதிரி இந்த சாமியார் வந்து எங்களை தடவி சொல்லு. என்ன நானே தடவி விட்டேன் மாமா. ஐயோ எங்க தொலைறி பாவி. ஐயோ எங்கன்னா இந்த எங்க அண்ணன் நம்பி அவனை போட்டு தடவை. ஆமா நான் போய் தடவுறேன். பீமவாசம் கட்டினது யாரு? அங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அது ஒன்னால தான் மாமா முடியும். எப்படி வேணி பாரு மாமா. எங்க சாமி இவன் சொன்னதுல எது உண்மைன்னு தெரிஞ்சுதான். 3 வருஷம் ஆச்சு. நானும் போன வருஷம் நல்லா எடுத்துட்டு போனோம். 3 வருஷத்துக்கு முன்னே எப்படி செத்துருப்பான். உள்ள ஒரு அளவு சொப்பு தைல வச்சுதான். ஆமா டப்பி தைல வச்சுதான். சொப்பு தைல வந்தா கை எவ்வளவு தூரம் விட்டுறியோ எவ்வளவு தூரம் நீட்டு போதோ நீயே விட்டு தடவித மாறி. அதுவே டப்பி தைலமா இருந்தா எங்க அக்காடு கூட தடவி விட்டுங்க. தலைவலி என்று யாரப்பா உம்மிடத்திலே வைத்தது? இறைவா எங்களுடைய கர்ம வினையை நான் போக்கின்ற போது ஈசன் செயலோ நான் அறிவேன், என் செய்வேன், என் தலை விதிக்கு அன்று அயன் என்று சொல்லக்கூடிய சதுர்முக கடவுள் எவ்வாறு எங்களை எழுதினாரோ இன்று நான் மாபெரும் பெயரடைகின்றேன், படாத வேதனை அடைகின்றேனே. இந்த துஷ்ட பாடங்கள் இடத்திலே அகப்பட்டு நான் வேதனை அடைகின்றேனே. எத்தனை நாட்கள் தான் நாம் எவ்வாறு சொல்லிட்டே கிட வேண்டியதான். நான் என்ன சொல்றேன், கஷ்டம் உன்னோட தான் இருக்கணும். அப்படி கிடையாது. 1 வருஷத்தால வரமாட்டான். 1 வச்சுதான் காட்டு ஓட்டலாம். அதனால் ஆமா நான் இறைவனை தொழுது செல்கிறேன். அப்பா யோ மாமா அவர் எதனா செய்யறாரா? விதி விதி நினைச்சு விடாரா? அவருக்கு அது தெரியாதா உனக்கு? விதிவாரவே செய்ய அந்த விதியை எழுதுகிறாரே பிரம்மதேவன். யோ பிரம்மதேவன் நான்முக தலைவன் ஒரு நேரத்திலே இந்த உலகத்திலே அழகான ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் என்று அழகான ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணை நாம் தெரியுமா? திலோத்தமை. ஒரு பெண்ணை படைத்தார். இந்த ஒரு பெண்ணை படைத்த உடனே பெண்ணானவள் அழகாக இருந்தாலாம். படைத்தாரே பிரம்மதேவன். அவருக்கே அந்த பெண் மீது ஆசை வந்து விட்டதா. ஆசையினாலே அடைத்தவரே அவர் தான். ஆமா அது பெற்ற குழந்தை. ஆமா குழந்தை போல ஆகுது, குழந்தையாகிறது. ஆனால் அந்த பெண் மீது ஆசை கொண்டு அந்த பெண்ணானவள் முன்னே ஓட
பிரம்மதேவனான ஒரு பின்னே ஓடிக்கொண்டே இருக்கும் சமயத்திலே அங்கே சொர்க்க வாயப்படியானது மூடிக்கொண்டது. அந்த சொர்க்க வாயப்படியின் மீது மோதி பிரம்மதேவனானவர் கீழே விழுந்தாராம். அங்கே அவருடைய வீரியமானது கீழே சிந்தி அங்கே கலசமா முனிவர் என்று ஒரு குழந்தை பிறந்ததாம். அவருடைய ஒரு பெரிய சாமியாரா? அவர் மேல தப்பு இல்ல, எல்லாம் உன் மேல தப்பு. ஏமால என்ன தப்பு? ஆமா, என்ன நீ மின்னாத்துல வந்து பாரு. ஆமா, அப்படி ஒரே சேலை கிடக்குற. அதனால தெருக்கவன் ஒரு சேலை, பேடியப்பன் ஒரு சேலை, சரி துண்டு ஒரு சேலை, விதவிதமா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணா, அப்புறம் எப்பவுமே இந்த பாட்டு அப்பவே வந்துச்சா? நான் பூடையில் வந்தேன். ஆமா, அப்ப விதை வந்து சரி. இப்ப இந்த சேலை அவுத்து போடு. மாமா எல்லாம் ஒரே ஒரு முத்தம் யாருக்கா எடுக்கட்டாயா? 5 கிலோ சிமெண்ட் ஓணும் இப்போ 2 பக்கம் போசத்துக்கு ஆடி பார்த்தா ஒரே என்னை என்னைக்கு புறா பூச்சிக்கனாலும் உனக்கு எந்த நிலைமை கிடையாது. அழகாக போ 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 போ. ஒரே ஒரு முத்தம் கூட சொல்லியா? மாமா ஆனால் வியாசபெருமான் உரைத்த வார்த்தை மெய்யனாகிவிட்டன. அநேக மாளிகைகள் தோன்றும் அர்ச்சுனா, எத்தனையோ தொந்தரங்கள் தேரும் அத்துணையும் கடந்து நீ சென்றால் ஒய்ய கைலாச வாசலை காணலாம் என்று உரைத்திருக்கிறார். திடீரென ஒரு மாமா, இந்த சேலை எப்படி இருக்குது? பிரமநாதம் நாத்தம் இல்ல, பிரமாதம். பிரமாதம். இந்த சேலையில அந்த சாமியார் இருந்துருவாரா? கண்டிப்பா மேல கை வச்சு பேசாரு. அப்புறம் அந்த சாமியார் என்ன நினைப்பாரு? உன் மொண்டாட்டி பேர் லோக்கலுக்கு ராக்கி நினைக்க மாட்டாரு என்ன? என்ன பின்ன சத்யா யோ அவதான் இந்த சேலையில கண்டிப்பா வரா? ஆமா, இந்த சாமியார் ஓ மேல தொட்டு பேசாத என்ன? நீ என்னை பாராய் என் கண்ணை பாராய்
பாருங்க வெக்கமா அது எது பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஏங்க யாருக்கு நான் போறல மரியாதை கட்டுங்க பல்வண்டியா எங்க வச்சிருக்கீங்க டேய் நான் பார்த்தா குறிக்கிறதுல தெக்கு இதவா பல்வண்டியா இங்க விட்டு வச்சிருக்கீங்க பாக்குறேன் அப்பா வரல யார் அப்பா வரல குஞ்சாரா யாரு வச்சி நாயிர முட்டை விட்டு வச்சிரலாம் அப்பா வந்து இவரு நம்ம ஆடிக்கு வந்து காந்தியா புருஷன் தப்பா இந்த சாலையில கண்டிப்பா வீந்துருவாரு. இது எந்த ஊர்ல தூத்துது? அந்த ஊர்ல தெரியாதா? புளிர் பாத்திரமா பாருங்க. கமலாமுண்டில தூத்துது. இந்த சேலையை பார்த்த உடனே அந்த சாமியார் இந்த சேலையில வீந்துருவாரு. தொட்டு பேசாதன்னு நானு கொட்டை வீட்டு தொடர்பு கட்ட உள்ளே வச்சுக்கிறேன். யார் இறங்க வச்சு விடுவோம் அப்புறம் மேத்தாதானா பின்ன பொம்மலை மேல கை வைக்கலாமா? வீட்டுல ஆள் இல்லாதனால கை வச்சு பாக்குறாங்க. சன்யாசியே ஞான சிவஞானியே இது ஒரு மாளிகை. என்ன என்னை பாராய் என்னை பாராய் கருப்பு கலர் அருமையா இருக்குதுமா. கருப்பு கலரா இல்லையா? இது எந்த ஊர்ல தூத்துது? பச்சைமா கோயில தூத்துற போலீஸ்காரியா? ஐயோ அது இல்லையா? இது முழுகுப்பட்டில தூத்துது. இல்லமா பச்சைமா கோயில தூத்துதா? அன்னைக்கு அந்த ஊருக்கு வந்தாரு பாரதிபுரம். என்ன உள்ள வந்தாரு? என்ன கவனிச்சாரா உன்னா? யோ இங்க பாரு இந்த கரை எவ்வளவு பேசுது. சுகம் கோடாடா ராஜா வாடா முத்தம் தாடா யாரை வாழியே யாரை வாழியே சுகம் கோடாடா ராஜா வாடா முத்தம் தாடா Thank you.
மாமா நிக்க மாட்டேது அது பால் சொசைட்டி ஓட்டு பண்ண ஒரு 10 லிட்டர் ஆகும் நினைக்கிறேன். நிக்க மாட்டேன் கோடி வரோம் அளவு வேணாம் இதுயா சுவாமி அவசரத்துல வாட்டு சுவாமி வெளி கட்டிக்கின்னு உள்ளத மறை போல யாரும் தெரியாது. என்னை மாறுவீர் சூதம் கொள்ளாரா சைடு தெரிஞ்சா எங்க தெரிஞ்சா சூதம் கொள்ளாரா மேல போடுறதுங்க போட்டு ராஜா மஞ்சா கலர் பிரமாதமாக கண் தெரியல நினைக்கிறேன். மஞ்சள் கலரே நான் உன் பொண்ணு மேல ஒண்ணு போது வந்து ஒரு முத்தம் முடுங்க அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சுவாமி. யார் என்ன போட்டுங்க அவருடைய சாபத்திற்கு ஆளாகிறார். சரி சரி, வளர்வதும் தேழ்வதும் ஆமாம், அன்னவரும் ஆவரும் சாபத்தை பெற்றார். அதுபோன்று இருக்கட்டும். மகா முனிவராகிய எம்மிடத்திலே தகாத முறையில் நடந்தால் நீங்க முனிவர் நீங்களே சொல்லிக் கூடாதுங்க. சாபத்திற்கு ஆளாகி விடுவார். நீங்க யார் வார்த்தை கேட்டு ஏய் தருதரப்பிடையே, நீங்க யார் வார்த்தை கேட்டு போகிறீர்கள்? குரு வார்த்தை. குரு வார்த்தை யாரே யாத்தி சாமியாரு இப்ப குரு வார்த்தை கேட்டு போறாரா? குரு அப்போ ஒரு நேரத்திலும் போயிருக்கிறாரு. எப்போது மகாமுனி ஒரு வார்த்தை கேட்டு ஒரு நேரத்திலே தீர்த்த யாத்திரையாக சென்றார். அப்படி செல்லும் சமயத்திலே முதன்மையாக நாகலோகம் சென்றடைந்தார். அங்கே நாகக்கனியம் வளர்ந்தார். அங்கே நல்லறவான்
என்று ஒரு பிள்ளை பெற்றார். நல்ல வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையை பெற்றார். அதன் பிறகு தென்பாண்டிய நாடு பாண்டிய மகளை சேர்ந்து அங்கே பப்புருவாகனன் என்று ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு கோகர்ணம் பாடி குல முனிவரோடு கூடி பகவானுடைய தங்கை சுபத்திரையை சேர்ந்து அங்கே வீர அபிமன்யு என்று ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார். வீர அபிமன்யு என்று ஒரு பிள்ளை பெற்றார். அது போல இது ஒரு குளமா நினைச்சு சொல்லு. அது போல நான் ஜான் குழந்தைய கேக்குறேன். ஒரே ஒரு மோயம் குழந்தை வந்தமா ஆமா போனமா ஆமா வந்தமா போனமா யோ மாமா சுத்தனி காய வச்சு தரேன் இல்ல மஞ்சா எங்க போறீங்க? தவநிலை அதிகாலையிலே தவவேடனும் சிவவேடனும் ஆமா இது அற்புதமான காவியம். ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து அதன் தீர்த்தம் நம்முடைய சிரசின் மீது விழுந்தால் எத்தனை கோடி புண்ணியம் கிடைக்குமோ இந்த நாடகத்தை பார்த்தாலே அந்த கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த நாடகத்தை ஈற்றி ஆசிரியர் தெரியுமா? செய்யார் அடுத்த செங்காடு கிராமம் மாசிலாமணி ஆசிரியர் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறாருன்னா அப்படின்னா அந்த சாமியார் பார்க்க மாட்டாரா? அப்படிதான், வேற ஒண்ணும் கிடையாது. தப்பு இல்ல. அப்ப மொத்தமா வச்சு போட்டு அந்த மாசிலாமணி ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் எழுதிக்கிறார், தப்பு இருக்குமா? அவர் எழுதிய கதையில் தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ வருஷம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவாயிரம் மண்ணு அந்த காலத்திலேயே அறிவற்றவனே அந்த அரணை கோரி அறிவாயதத்தை மேற்கொண்டு இந்த சாமியார் ஒதுங்கி போறாரு. நான் எதனால கிட்ட போறேன்?
சொன்னாரு? சங்கரா சங்கரா சங்கரான்றாரு. சங்கரா கங்காதரா இவை அத்துணையும் உன்னுடைய மகள்தானோ? நீ சொல்லுங்க கட்டிப்பிடிச்சு நானே மூத்த முத்துருவேன். இது என்ன அடியில மண்டவா? சங்கரா இது சொல்றீங்க கேளு. கை வைக்காத சொல்ல மாட்டேன் நீ. பட்டாளியும் சொல்லு. சங்கரா 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 1200 ரூபாயிலிருந்து 1250 ரூபாயிலிருந்து 850 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் இதுமா சங்கரா. நேது சங்கரா மீன் யோ அது இல்லையா சங்கரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். அவருக்கு யோகித்து இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சங்கரா மீன் கேட்டேன். யோ அவரைய கூட கும்பிட்டோம். ஆமா. அவரு பத்தி தெரிஞ்சா இவரு மாறிடுவாரு. ஆமா. அவரு பத்தி சொல்றேன். அந்த சங்கரா சங்கரா தெரியுமா? எப்படி சங்கரன் சொல்லக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் இடர் பாகத்திலே பார்வதா என்ற ஒரு தேவியும் ஜடா பாரத்திலே கங்கா தேவி சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமா. அவருக்கு 2 மனைவி. முதல் கடவுள் ஆமா விநாயக பெருமான். விநாயக பெருமான் சிக்தி முக்தி என்று 2 மனைவி. 2 பெண்ணை மணமுடிச்சிருக்கார். அவர் தம்பி முருக பெருமான். ஆமா. வள்ளி தேவியான என்று அவருக்கு 2 மனைவி. 2 பெண்கள். அவர் மாமன் கண்ண பெருமான். ராஜா ருக்மணி என்று 2 மனைவிகள். 2 பெண்கள். அந்த லயம் போவானே நம்ம குடும்பத்தையே எடுத்துப்போம். நாம கொடுத்துக்கோ. யாரு அதனால நான் பரோடா காலியா யாரு அவருக்கு வீடு ஆமா அவன் கை வச்சு ராசி மோலி அறிவிட்டு போட்டான். மாதவா இங்க பக்கத்துல சித்தார்த்தம் சீதாராம ஆசிரியர் அவருக்கு சித்தல். ஆமா அவருக்கு 3 பொண்டாட்டி. அந்த வியாபாரத்துக்கு அது மக்கள் ஆமா இதோ மிருதங்க வச்சுக்கிறாரு. அவர் மாமியார் வச்சுக்கிறாரு. யாரையோ ஒருத்தர் வச்சுக்கிறாரு. என்னடா பையன் மாமியார் வச்சுக்கணும் கேட்டா மாமியார் வச்சுன்னா மாடுங்க கண்டு சேருவான். அதனாலதான் நீ கூட இட்டாந்து வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் மாமியார. சிச்சி நான் கூட யாரும் வரணும் கூடாது. அது போல இந்த சாமியார் தாலியை கட்ட சொல்றேன். ஆமா ஒண்ணும் தேவையில்ல. ஒரு கூத்து யாராவது வச்சு சொல்றேன். ஆமா அது சிவ சிவா பஞ்ச பிராணனானவன் சிவபெருமானுடைய மருகன் இருக்கிறார். மன்மத கடவுள் அவர் மலர்கனை ஏறி என் உள்ளத்திலே அம்பு போல இருக்கிறார். அதனால் என் உடலிலே இருக்கும் செல்லெல்லாம் அப்படியே எரிகிறது. எதற்கு நீ மேல வெட்ட போறியா இல்ல நெடுக்கு வெட்ட போறியா குறுக்கு வெட்ட போறியா? உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு பாருங்க. சாமி பாரு நீ பாரு நீங்க பாருங்க எங்க வேணாலும் வெட்டு. வியாபாரமாக ஒரு வாழ்க்கை பெண்ணானவள் விதவிதமான வாழ்க்கை. எத்தனை நன்மதிகளை புகட்டியும் அவள் என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லை. நானோ தவவேடன் சிவவேடனாக இருக்கின்றோமே என்று என்னுடைய கோபக்கனாய் பொருத்தி பார்த்தேன். அப்பொழுது என் வார்த்தை கேட்கவில்லை. அன்னவர் மீது நான் ஒரு கனைவிட்டேன். அவையும் என அவையை குரலிட்டு சென்றிருக்கிறார். அந்த மோகனை பெண்ணானவர் வருவதற்குள்ளாக ஆண்டவரை கோரி அழகாக தவத்தை மேற்கொண்டு யாம் வடதிசை செல்வோம். சமூக
திருக்கோயில் வாழைப்படி முன்பாக முன்பதாக சர்வ ஜாக்கிரதையோடு இருக்கிறாயா? சர்வ ஜாகிரதையோடு ஜாக்கிரதை என்பதில்லையே. இல்லை நம்மை நாடி வரும் பக்த பாதவ கோடிகளுக்கு ஏழ்வரி ஏதாவது இடுக்கன் என்பது இருக்கிறதோ? யாருக்கு இருக்கவில்லை. அப்படி இருந்தாலும் நானோ ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே ஆமா. எமது அம்மான் கம்சன் ஏற்படுத்தி சிறையிலே சிறையிலே நான் கண்ணனாக பிறக்க அந்த நேரத்திலே என்னுடைய அசரான உரைக்க அதை கேட்டு என்னுடைய தந்தை தந்தை என்னை கூடையிலே ஏந்தினார். ஏந்தினார். செல்லுகின்ற வழியிலே குறுக்க ஓரார் அதை கடந்தால் ஆயர் பாடி என்ற ஊர். ஆயர் பாடியிலே வசுதேவர் தேவைக்கு மகனாக பிறந்து நந்தகோபன் யசோதையின் மனையிலே ஆமா. அற்புதமாக தவழ்ந்து விளையாடினேன். ஆமா. என் கண்கள் அழகாக விருந்தினாலே எனக்கு கண்ணன் என பெயரிட்டார்கள். மாதவன் கண்ணன் பெயர் வைத்தார்கள். அற்புதமாக வளர்த்து வந்தார்கள். என்னை அடிக்க வேண்டும் என்பதற்காக ஆமா. சாமியாரா கண்ணு அழகா இருந்தா கண்ணன் பேர் வைத்தாங்க. ஆமா மூக்கு அழகா இருந்தா முருகன் என பெயரிட்டு இருப்பார்கள். சரி சரி என்ன அதுக்கு நான் கேட்க விரும்பல. ஒண்ணுத்துல பதில் சொல்லிட்டியா? ஆமா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பதில் தெரியும். எனக்கு தெரியும். அடி ஆகட்டும் மாதவன். அப்படி இருந்தாலும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படி தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் என்னுடைய ஆயர் குல மக்களுக்கு ஆபத்து என கேள்வி விட்டேன். காளிங்கன் மடியிலே காளிங்கன் ஆகமானது என் ஆயர் குலத்திற்கு இடையூறாக இருந்ததாம். அந்த இடத்திலே சென்றேன். காளிங்கன் பிடித்தேன். அவன் சிரசின் மீது தகிடவன் நாட்டியம் இருந்து ஆமா காளிங்கன் நர்த்தன் என்று பெயர் எடுத்தேன். அது மட்டுமில்லை என்னுடைய தாய்மாமனா விளங்கக்கூடிய கம்சனானவன் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக பல அரக்கர்களை அனுப்பினான். பியா விளங்கக்கூடிய பூதகி ஒரு பெண்ணை அனுப்பினான். ஒரு சன்னத்திலே நல்ல பாலும் மற்றொரு சன்னத்திலே விஷப்பாலை வைத்து என்னை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்து ஓடி வந்தார். அவர் வந்தது பேய்தான் என அறிந்து நல்ல பாலியும் விஷப்பாலையும் அறிந்து அவன் உதிரத்தையும் அறிந்து பாராகி பூமியில பூதையை கூர்ந்து மடித்தேன். பூதையும் வச்சிருக்கீங்க. அதன் பிறகு திருநாவகத்தன் சகடாசுரன் முஷிகன் சோமகன் சொல்லும்படியான பல அரக்கர்களை கொன்று குவித்தேன். திருநாகாசுரன் நல்லா பாடிங்க இருப்பான். அந்த ஆள் சாவ வச்சுக்கிறியாமா பாவம். மாதவன் காஞ்சிபுரம் திருநாகாசு நல்லா பாடுவார். திருநாவகர்த்தன் திருநாகத்தனா கொடிய அரக்கர்கள் கடைசியாக மாமன் இல்லத்திலே மாபெரும் விழாவனை கலந்து கொண்டு மாமனை கொன்று மடித்தேன். அதிலே இருந்து இதுவரையிலும் ஆண்டவர்க்கே சகாயனாகவும் துரியோதனாதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து வருகிறேன். சத்ருவாக விளங்கி வருகிறீர்கள். பாண்டவர் நடுபிறந்த அர்ஜுனானவன் இன்று தினம் என்னையும் மறந்து என்னுடைய நாமத்தையும் மறந்து என்னுடைய ஞாபகத்தையும் மறந்து அரகரா சிவசிவா என்ற 5 இத்து மந்திரத்தை உச்சரி சொல்கிறார். கண்ணன் இல்லையேல் காண்டிவன் இல்லை, காண்டிவன் இல்லையேல் கண்ணல் என்று உலக மக்கள் அறிந்தது. ஆனால் என்னை விட்டு செல்கிறான். அவனை தடுத்தாட்கொள்ள வேண்டும். புறப்படு போகலாம். பாருங்கள். எங்களுடைய நியம நிஷ்டைகளை முடித்து இறைவனை வழிபடுவது வழக்கம். ஆனால் அந்த கோவிந்தா என்ற வார்த்தை மறந்து வியாசபெருமான் உரைத்த அந்த மந்திரத்தை அழகரா சிவசிவாய் என போதிக்க ஆண்டவனை மறந்துவிட்டோம். பக்தர்கள் தெய்வத்தை மறந்தாலும் தெய்வம் பக்தர்களை மறக்கவில்லை என்ற உண்மையை கண்ணன் எடுத்துக்காட்ட வந்திருக்கிறார். காரணம் இருக்கிறது மைத்துனா. அனுதினமும் நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை,
இருவரும் ஒன்றாக சேர்ந்து செல்வதுதானே வழக்கம். ஆமாம் கண்ணா. இன்றைய தினம் என்னையா இது தவக்கோலம்? ஆண்டவா, உலகத்திலே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா திருமாலி? அனைத்து அறிந்தவன் யான். கண் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளை கட்டி காக்கும் ஆண்டவன் உனக்கு தெரியாதா? உண்மைதான். கபட நாடகனாயிருப்பேன் நீங்கள். இல்லை இல்லை, ஆனால் ஒன்றும் தெரியாதது போல் என்னை வினா கேட்கிறீரே, நியாயமா கண்ணா? அனைத்தும் அறிந்திருந்தாலும் அவரவர் கஷ்டத்தை அவரவர் நாவினால் கேட்பது அது ஒரு தனி கண்ணா, சுவை. இன்று காமிகா ரிஷிவனத்தில் நாங்கள் பர்ணக சாலையில் ஆர்வர்களும் ஏற்றிருக்கின்ற போது சரி, யாதவருமான விடத்திலே பிரசன்னமாகினார். ஓஹோ, எங்களுடைய குறைகளை நாங்கள் ஆர்வரும் பகர்ந்தோம். சொல்ல. ஆனால் சூதாடி வரித்த நாட்டி வாதாடி கேட்காம தரமாட்டான். தர்மா, சரி, உங்களிடத்திலே பொறுப்புள்ள ஆயுதங்கள் அல்ல என்று அதனால் அது இங்கே இருக்கிறது சாமி என்று அண்ணா கேட்க, வியாசபெருமான் இடத்திலே கேட்க, கைலாத வாதனாக விளங்கும் சிவபெருமான் இடத்திலே இருக்குது என்று வைத்தார்கள். அது யார் கொண்டு வருவது என்று அண்ணா கேட்க, அதை யார் கொண்டு வருவது என்று கேட்க, வலிமை உள்ளவர்கள் அல்லவா கொண்டு வர முடியும் என்று வைத்தார். ஆமா, ஆனால் ஐவர்களே தவத்திற்கு உகந்தவர் யார் என்று நீங்களே நியமனம் செய்யுங்கள் கண்ணா நியமனம் செய்து விடுங்கள் கண்ணா என்று சொல்ல, தவத்திற்கு சிறந்தவன் தனஞ்செயனே, தவத்தில் சிறந்தவன் தனஞ்செயனே என்று உனையே நியமித்தார்கள். என்னை நியமித்தார்கள். சரி, அப்போ தேவு பிரத்தி வாழ்வு ஆகாயமாக சொல்லக்கூடிய ஆமா, உலகத்திலே 5 பஞ்சபூதங்கள் அதுபோன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 புலங்கள். ஐம்புலங்கள். ஆமா, ஆசைகளை அடக்கி ஒரு நெறியோடு நமச்சிவாயம் என்னும் புனிதமான மந்திரத்தை உச்சரித்து தவத்திற்கு செல்ல வேண்டிய ஆடை ஆவரணங்களை உடுத்தி நான் கோவிந்தா என்பதை இன்று மறந்து அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா சரி சரி என்று இறைவனை துதித்து செல்கிறேன். அதுவும் ஆனால் செல்லும் வழியிலே அநேகர்கள் தோன்றும் அர்ச்சுனா என வியாசபெருமான் உரைத்தார். ஆமா, அதை அவர் உரைத்த வண்ணமே அவர் உரைத்த வண்ணம் இந்த அடர் மனத்திலே ஒரு மாளிகை பெண்ணானவள் விதவிதமான உருக்கொண்டு என்னை தகாத வார்த்தைகள் பேசினார் கண்ணா. கோபம் பெருகின விடுச்சேன் ஒரு கணையை அவைய குரலிட்டு இந்த வழியாக சென்றிருக்கிறாள். அந்த பெண் பெயரை சொன்னாலா? மோகினி என்று உரைத்தார். மோகினியா? ஆமா. மைத்துனா, பெண் என்றால் உனக்கு அதிக விருப்பம் தானே, எதற்காக கனி விடுத்தாய்? கண்ணா, அது ஒரு நேரம். இது நான் செல்வதோ கடுமையான தவம். அதை போன்ற எண்ணங்களை கொண்டால் ஆனால் என் அந்த எண்ணம் இல்லை உனக்கு, இறப்பு கூட ஏறிடும் என்று வைத்தார். சரி சரி மைத்துனா, உனக்கு எத்தனையோ பெண்களை கூட்டி வைத்திருக்கிறேன் அல்லவா? ஆமா. இந்த ஒரு பெண்ணையாவது எனக்கு கூட்டி வச்சிருக்க கூடாது? அண்ணா, கூட்டி கொடுப்பதே குருகடாட்சியம் என்று உன்னைதான் உரைப்பார்கள். ஆமா, எத்தனை பெண்களை பார்த்தேன், அவை அனைத்து வேண்டும் ஆமா என்று உரைத்தார். ஆமா, எப்பாடுபட்டாயிலும் அவை எமக்கு சேர்த்து வைத்தீர்கள் அல்லவா? அது உண்மைதான். கூட்டி கொடுப்பதே குருகடாட்சம். அதனால் அந்த ஒருவேளை உனக்குத்தான் தகும். சரி, அந்த மோகினி பெண்ணானவள் சென்ற வழி மாத்திரம் கூறுகிறேன். அதை சொல்ல, அது போதும். இந்த வழிதான் கண்ணா. ஏதோ பெண்ணே ஜெகன்மோகினி எங்கே கண்ணா என்னையா? ஆமா, ஓட விட்டு ஆனா இப்பதான் எனக்கு ஒரு குறித்த சந்தேகம் கண்ணா. சந்தேகம்? அந்த மோகினி பெண்ணானவளை பார்க்கின்ற போது நடை சாயல் உன்னை போன்றே இருந்தன. என்னை போலவா? அதிகமான ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அன்றாடும் பொன்னம்பலம் என்று சொல்லும்படியான நெற்றியினமாக நீங்கள் திருநாமம் அல்லவா சாற்றுவது வழக்கம் கண்ணா? அணிந்திருக்கிறேன் திருநாமம். இன்று மாறுதலாக பெண்களிடம் திளர்ந்து வைத்திருக்கிறாய் என்ன காரணம் கண்ணா? இதோ வரவில்லையே. இதப்பா திலாத்தம் இருக்கிறது. இது எப்படி வந்ததுன்னு கேக்குற? எப்படி கண்ணா? அது வந்து போயில நினைவுக்கு வந்து விட்டது. உன் சிறியத்தை ருக்மணி கிரகம் சென்றேன். அப்புறமேட்டு நீ உள்ள போய் முக்குன்னு பாவி. அவள் நான் வந்த ஆசையினாலே நாயகர் வந்து விட்டாரே என்று என்னை ஓடோடி வந்தால், கட்டிப்பிடித்தால், முத்தம் கொடுத்து விட்டாள். அவள் நெத்தியிலே இருந்த திலேர்னமானது என் நெத்தியிலே மொத்தமாக ஒட்டி கொண்டது. போதுமா? சந்தேகம் தீர்ந்ததா? நான் சென்று வரட்டுமா? இந்த ஆண்டவன் மீதே இப்படி சோதனை செய்கிறாய். ஆகட்டும். கண்ணா, என்ன சந்தேகம்? அன்றாடம் உன்னுடைய சிகை அலங்காரம் செய்து வைர கிரீடத்தை அல்லவா சிறசிலே பொருத்துவது வழக்கம். ஆனால் கிரீடம் பொருத்திருக்கிறாய். ஆனால் முறையாக பொருத்தவில்லையே. அன்றாடம் பொருத்துவதை போல் பொருத்தவில்லையே. அழகாக பின்னல் ஜடையிட்டு மலர் சூடி
இதோ பார்த்தீங்களா கண்ணா? அபிஷ்டு ஏண்டா அம்பி இது எப்படி வந்து நோக்கு தெரியுமா இன்னும்? எனக்கு தெரியுமே. அதெல்லாம் அவன் பின்னிட்டு விட்டுட்டான். ஐயோ இது எப்படி வந்தது? பிராமணத்தில் இருந்தால தாய் இது எடு இது எடு இது எடு இது எடுத்து போடு. நீ எடுத்து போட்டுக்கோ. இதுவா? நினைவுக்கு வந்து விட்டது. உன் சிறியத்தை பார்த்து விட்டு பெரியத்தை ராதை பார்க்காமல் போனால் அவள் கோவித்துக் கொள்வாள் அல்லவா? ஆமா. ஆகினாலே ராதை இருக்கிற சென்று ராதா ஓ ராதா அண்ணா அங்கே கோபி மாதர் இருந்தார்களா? ஆமா. என்னை பற்றி பெருமையாக பாடினார்கள். நான் என்னையே மெய் மறந்து நின்று விட்டேன். அங்கே என்னை சுற்றி கும்மி அடித்தார்கள். அதில் ஏதோ ஒரு சிலையடையான பெண், இவள் மனைவியை போன்றவள் இந்த வேலை செய்து விட்டிருக்கிறாள். உன் மனைவியை போல் சந்தேகம் தோன்றுதா? மாமா, எத்தனை நீங்கள் இதற்கு மார்க்கம் உரைத்தாலும் என் மனம் ஏற்காது. ஆனால் உன்னை சோதித்து பார்க்க வேண்டும். ஆதவள் இந்த ஆண்டவனுக்கே சோதனையா? சோதித்து பார்க்க. சோதிப்பவனுக்கே சோதனை வந்தது. பிடித்துக்கொள். எங்களுக்கு சோதனை. எதற்காக இந்த வேடம் கண்ணா? ஜெகன்மோகினியாக வந்தவள் நான் தான். விதவிதமான மாளிகை என்னை பரிகாசம் செய்து விட்டீர்களே கண்ணா. காரணம் இருக்கிறது. ஏன் மாமா? அந்த அர்ஜுனனானவன் ஒரு கல் சேலைக்கு சேலை கட்டியிருந்தாலே, ஒரு சிலைக்கு சிலை கட்டி இருந்தால் ஆண் சிலையா அல்லது பெண் சிலையா என்று கடுகன இருக்கக்கூடிய சபலமான குணம் என்று அனைவரும் பேசுகிறார்கள். அவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அர்ஜுனன் தூய உள்ளத்தோடு தான் இருக்கிறான். அதற்காக இப்படி பெண்ணாக மாறி வந்திருக்கிறேன். மாணவனாக இருந்தவன் கன்னியாக மாறி வந்தேன். என்னை சோதித்து பார்க்கும் அளவிலே ஆமா, பரிசுத்தமான நிலையிலே நான் கைலாய மலைக்கு செல்கிறேனா என்பதை உணர்ந்து விட்டீர்களா? நீ இப்படியே சென்றால் நிச்சயமாக பாசுபதாஸ்திர கணக்கு கிடைக்கும். சென்று வா, வென்று வா, ஆகட்டும். அடே பாலகா, அடி போலகி, நான் யார் தெரிகிறதா? பிரம்மதேவஸ்தா, பிரம்மதேவன் பணிக்க. ஐயா, 4 முகமல்லவா பிரம்மதேவன் இருக்குமானால் ஒரு முகத்தோடு காட்சி தருகிறேன். நீங்க ஒரே முகத்தோடு காட்சி அளிக்க காரணம் இல்லை. மீதி 3 முகம் பேட்டி அடிக்க கொடுத்திருக்கிறேன். செய்யாதிருக்கிறானே கன்னியப்பன், அந்த கன்னியப்பன் கிட்ட கொடுத்தேன். அவன் எடுத்து கொஞ்சம் அப்படியே போய்விட்டான். என்னுடைய தலையில் ஒன்று கூட வரவில்லை. மறுபடியும் பக்கத்தில் இருக்கிறானே கன்னியப்பன் ஒன்று பக்கத்தில் இருக்கிற மணி சேரலாம், அவங்கிட்ட கொடுத்தேன். ஏழ்மலையும் போய் சேர்ந்து விட்டான். இளம்பாத்தாங்கிட்ட கொடுத்தேன். ஏழ்மலையும் போய் சேர்ந்தான். காஞ்சிபுரத்தில் இருக்கிறான சம்பத்து, அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் சுகர் வந்துட்டது. நான் என்ன செய்வேன்? ஐயா பிரம்மதேவன் அவர்களே, நீங்கள் 20 ஆடுவாயாக, சேருவாயாக, ஒரு குழந்தை பெறுவாயாக, என் கணக்கு கொடுப்பாயாக. நீங்க சென்று வரும் மூட்டை கொடுத்தா கொலை நாசமாகிவிடும். சென்று வருவாயா? ஐயா, இந்த பாத்தியா? ஆமா, எவ்வளவு பக்குவமாக. ஆமா, தகனால் போல் தைக்கிறான் படுவாய். உதாரணமாச்சே சிக்கலு எப்படியாச்சு? இந்த இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? மொத்தத்துல 1500 ரூபாய் கொடுக்கலாம். 3000 ரூபாய் வாங்கலாம். விளங்குவானா? அர்ஜுனா, இவன் ராமாவதாரத்திலே உடன் வந்தான். சேதனை கட்டை உதவினானே அனுமன், அவன் தான் இப்படி மாறி வந்திருக்கிறான். இவன் ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அவன் என்று யாக வசனம் பேச
முழுக்கு இந்த உடம்பு மொத்தம் ஏறுப்பு தானே. ஓ அண்ணான்னு கூப்பிடுறீ. இது நல்ல வார்த்தை. என்ன ஓத்தா உனக்கு எப்படி தெரியுது? சரிண்ணா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்றீங்க? என்ன ஓத்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி தெரியும்? ஐயா எங்க பார்த்தா எப்படி தெரியும்? மாமா என் பேச்சு வாயில புள்ள, ஆமா, உன் பேச்சு என் வேலை வெள்ள 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 இல்ல சுண்ணாம்பு. யாரையாவா பேச்சு புரியவில்லை? வாட்டுவாசி வாட்டுவாசி. ஆமா, நீ வாட்டுவாசி. ஆமா, வாட்டுக்கெல்லாம் சங்கத்துக்கு தலைவர். ஓ ஓ மாமா ஏழு மாமா. என்ன மாமா? என் பேச்சு வாயில ஏழு மாமா. நம்ம கடிக்கிற. ஆமா, கடிக்கிறான். கோகுல் மேல வந்து ஆ. ஓ யாரோ ஓ அண்ணா, நான் நோனையால நானா இல்லடி, நீ பூசியால சொல்றா பாரு. ஓ மாமா ஓ என் குழந்தையா வளர்க்கும் போது பறக்கும் போது, நான் குழந்தையா வளர்க்கும் போது குழந்தையா பிறக்கும் போது நான் அவளை அழகா நல்லா அழகா சொன்னா. சரியான அழகு. மாமா யாரு பெரியது போறாரு? கை வச்சு பண்ணீங்க. என் ஊர் உனக்கு தெரியுமா? பேருண்ணா? எங்க அம்மா வச்ச ஊரு. அம்மா வச்ச பேரு புட்டக்கூடாது. ஓ மாமா அவரு அசிமில் செஞ்சுதான் தமிழ் சொல்லுவாங்கடா. அசிமிலி தான் அது மொத்தமே. சரி இருன்னு விடு. மாமா என் ஊரு பேரு கண்ட வரண்டி, நான் கண்ட வரண்டி, நான் கண்ட வரண்டி, நான் கண்ட வரண்டி. கண்ட பேரண்டி. பேரு கண்ட பேரண்டி. மாமா எனக்கு நோடிக்குது. அது நோனியா? இன்னொரு பேரு இருக்குதே. எனக்கு இன்னொரு பேரு இருக்குது மாமா. என்ன பேரு? எங்க அப்பா வச்ச ஊரு. அப்பா வச்ச பேரு. எங்க அப்பா வச்ச ஊரு. அப்பா வச்ச பேரு என்னடி? இட்லி சூத்தி. இதாப்பா பொச்சு மாதிரி இருக்கு. இந்த பேர் தான் கரெக்டா இருக்குது உனக்கு. இதுல இட்லி ஊற்றி வச்சாலும் வச்சுக்கா, நம்ம கம்பெனி அடிச்சுட்டு போறோம். மாமா என் சூத்து ஊத்தி ஊத்திட்டே நின்னுனா என் சூத்து ஊத்தி நீ
அதுமே சாப்பிடுவாங்க. எங்க மாமா வச்ச ஒரு உங்க மாமா ஒரு பேர் வச்சுக்கிறேனா? நான் அவ்வளவு அழகா இருந்தானா அடி நான் நினைக்கல. உங்க மாமா வச்சுட்டு என்ன பேரு? பிச்சாத்தா பிச்சாத்தா பிச்சாட்டா. எங்க மாமா வச்ச ஒரு பிச்சாட்டா. எங்க சின்னப்பா வச்ச ஒரு ஆமா ஆமா கண்டிப்பா செய்து வரணும். எங்க சின்னப்பா வச்ச ஒரு பாவியா உன்னை எவ்வளவு நேரம் பேர் இருக்குதியா? நான் என் வீட்டுல ஒரே ஒண்ணு ஆஹா உங்க சிறிய தந்தை வச்ச பேரு கம் 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 வா கிட்ட உள்ள வச்சுக்கிறேன். அதான் எனக்கு நெருங்க மாட்டீங்க. ஓ நாய் வாத்துரு ஏய் நாய்க்கிறேன்னு கூப்பிடு. ஓ யாரோ எங்க பெரியப்பா வச்ச ஒரு பெரிய தந்தை வச்ச பேரு எங்க பெரியப்பா வச்ச ஒரு பேரு சக்கரை ஏய் சாமியா இது சொல்லு எனக்கு சரியா வர மாட்டேங்குது. சக்கரைனா இது சக்கரை போட்டு நங்கறியா யோ பெரியவரா சின்ன பையன் பிள்ளைங்க பையன் அவரு அண்ணாந்து தேவல மகாலகார மூகாலியே நான் கேட்ருவான். அவரு பேர் பேச்சு மேரி யார் சொல்றியா? ஆமா மாமா அது கீழே ஓலை மாலை அந்த ஓலைக்குதான் என் உச்ச குடிசை என் மூணு ஓடி போவான் கேட்டுக்கு போவார். ஓட்டி ஆடி கேட்டி ஆடி கரண்டு மிருதங்கம் ஆமா. எல்லாம் ஓட்டி ஆடி வருவான். சரிண்ணா கரடி புலி சிங்கம் அணைஞ்சு கொண்டு வருவார். எங்க நேரம் வருவான். ஆமா எங்க செட்டு பெரிய செட்டு இல்ல ஆமா என் செட்டுல போட்டு நான் வரத்தனா அத்தா நான் கெரியே உண்ணுவேன். கறியா சாப்பிடுவேன். என் கூட பொண்ணு இல்ல ஆமா பல்லு கிடையாது. பெருமையா உண்ணுவான். பெரிய சொல்லுவாங்க பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அது அவருக்கு பல்லு கிடையாது. என் செட்டு பெரிய செட்டு ஆமா நான் கெரியே உண்ணுவேன். உண்ணுவா எங்க வீட்டுக்கார ஓட்டிக்கு போய் போய் ஒரு வாரமாய் போச்சு. ஒரு வார காலம் ஆகிவிட்டது. என் உச்சில ஒண்டியாதான் ஒருத்த மணக்கிறேன். ஏன் ஊர்ல யாருன்னா 10 பேர் கூட்டிட்டு தாங்க என்னை பார்த்து ஓடி போடுறாங்க. தாண்டா மிருந்துட்டு மாமோ நான் நந்தோட போக போறேன். அங்க கூடலாம் பெருசி கொஞ்சம் சொல்லணும். அந்த மனத்துல இருக்கிற மலரெல்லாம் பறித்து சொல்றீங்கன்னா வேற விதமா சொல்றேன். மாமா நாங்க வாட்டுவாசி மாமா. ஆமா நீ வாட்டுவாசி மண்டில குத்திடுவேன். சத்து ஏறிடும். மாமோ நான் நந்தோட போக போறேன். வரியா வரியா யோ ஓல வர்றேன் வர்றேன். Suriadona. ஒரு நல்ல ஆசை சொல்ல வாஜரா. தெரியாதுப்பா தெரியாதா கண்ணு மாதிரியா சரி விடு. நல்லதா கெட்டதோ அஜரா கால் சரிப்பா சரிப்பா காலை சேகட்டும். காலை மட்டும் சேகட்டும். ஆமா இல்ல கை கூட சேகட்டும். நீ எது சாப்பிட்டு அங்க சேர்த்து ஜல்லி போட்டு சொல்லலாம்.
அது கண்ணுக்குனா போக மாமா எனக்கு வந்துட்டு மாமா என்னதியா காதல வந்துச்சுன்னா அப்படி போக சொல்லலாம் பார்த்த எட்டம் என் காதல் வந்துச்சுயா காதலா என்ன மாமா இத்தனை ஆம்பளை வைக்கிறாங்களே என் மனசு அவங்க மாதிரிலாம் கூட படல போகல இந்த சாதாரண பார்த்துமா ஆமா அவர் ஐடியா விழுந்துட்டேன் மாமா ஓடாங்க கிட்ட போய் ஓடா சாமி ஓடா மாமா சாமி இடமா தோதிக்கிறாரியா ஓடா நான் கிட்ட ஓட நான் கண்ணடிடா அடி கண்ணடி சாமி இங்க மாதிரியா மாமா கண்ணால் மாறட காதல் கொடுங்க நான் வேற ஆள் தான் பார்த்திருந்தேன். அவர் இன்னைக்கு கிளம்ப வந்துட்டு பாரு, என் மனசு இப்படி பாதிச்சு. என்னை ஈன்ற தாயாகவே உன்னை மதிக்கிறேன். எங்கே இருக்கப்பட்டவர் நீ யார் என்று விவரத்தை சொல்ல வேண்டும்.
யார் நீங்கள்? இல்ல காத்து வாயக்கூடிய ஆ, என் வீட்டுக்காரர் கண்டு வரேன். கண்ட வேரண்டன். என் பேரு கண்டு வரேன். ஆமா. நான் உன்னை பார்த்தேன் பார், எனக்கு காதுல வந்துச்சு. அரகரா சிவசிவா கங்காதரா என் உச்சி கொழுந்துட்டு போயா. மறுகொழும் தலைமுடிந்து மையாரா மருகு என்று பெருக்கமாய் நம்பி வந்த வேலந்த வெளியே அம்மா, நான் உருக்கமாக என் ஐயன் திருநீலகண்டன் சிவபெருமான் கைலாச மாதனை துதித்து செல்கிறேன். ஆனால் எனக்கு வெந்நீர் மோகமல்ல, மூவாக அறவே வெறுத்து செல்கிறேன். சும்மா போய்விடுங்கள் தாயே. அதனால் அணைந்து சேர வேண்டுமா? கட்டி பிடிச்சு அணை என்று சொல்லாதே அருந்தவ முடியோ இணையடி பணிகின்றேன். முத்தம் கொடுக்காத விட மாட்டேன். நீ கொடுக்கல அந்த உகாஞ்சிர மாதிரி யாருக்கெல்லாம் வாங்காத விட மாட்டேன். ஆமா கிளம்பி சார், நீ கொடுத்த சொல்றேன். எனக்கு ஒரு முத்தம்
இருக்கிறாய் சண்டாரி. ஆனால் நான் படும் வேதனை உனக்கு தெரியவில்லையா தாயே? மரியாதையாக சென்றுவிடு. எவ்வளவு நான் மணிக்கு பாக்குறேன். என்ன மேல ஒரு பொம்பளை ஆப்பிள் எத்தனை பேர் போறாம படுறாங்க. நான் எங்கனும் செல்லுகிறேன் தெரியுமா? இது எங்க போல, இது எங்க போய் இந்த எங்க வர? கைலாய மலையை நோக்கி செல்லுகிறேன் தாயே. முளைச்சடியா போறீங்க? மலை தேடி செல்கிறேன் அம்மா. மலை தேடி ஒரு சத்தமாறு அன்பாவி முளை தேடி வரும் ஐயா. ஒரு கால் வச்சு நல்லா பண்ணு. கேள்வியா கொஞ்சம் என்ன கொஞ்சம் சொல்லலாம். யார் பார்த்த குழந்தையோ அது ஒரு காலை பண்ண போடுறான். கட்ட போறியா? கட்ட போறியா? வெட்டு கொத்து போறியா? வச்சுக்கோ. எனக்கு தேவை மொத்தம். மேல வெட்ட வெட்டிக்கோ, நீ வெட்ட வெட்டிக்கோ. சாமி நீங்க ஒரு முத்தமா குத்துட்டு போ வந்து சாமி என்னுடைய வில்லின் அம்புகள் உன் உடலை துளைத்துவிடும் ஜாக்கிரதை என்று பார்க்கிறேன். உடம்பாக மாட்டேங்க எல்லாம் காயில் பிச்சை கொடுக்கலாம். பாவத்தை வந்துக்கிறாரு. சொன்னாலும் உன்னுடைய மகன் என்று பாராது என்ன அந்நில கட்டுப்பட்டு அட்டு செய்யாது.
சென்று விடு. முனிவருக்கு ஆசை இல்லையா? மாதாவேத்வமுத்தர் மூலிமோய அதை உருட்டும் நாயாகும் நீ அந்த தேங்கனை உருட்டி சென்றால் அது உள்ளே இருக்கும் திரவியத்தை தின்று ருசி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால் உனக்கு என்ன பலன்? நீயே ஒரு தேங்காய் இருந்தா கூட, நானே ஒரு தெருநாயா இருந்தா கூட, இந்த கிளார் எது தெரிஞ்சதோ தெத்துரா ஊற்றி பறிச்சு அதுலயே ஆசிச்சுட்டு போனாங்க. தேவை நான் யாருடைய வார்த்தை கேட்டு செல்கிறேன் தெரியுமா? வேறென்ன மனமாகே அந்த குரு வார்த்தை கேட்டு தவவேடன் சிவவேடனாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் பெண்கள் மீது மோகமில்லை தாயே. அந்த கைலாச வாதனை எதற்காக நான் தொழில் செல்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு முட்டாள் கேட்கிறேன். அந்த கைலாச கண்டு பூஜித்தால் கட்டி அளிப்பார் அந்த கர்நாடகல் அஸ்தினாபுரத்திலே ராஜசபையிலே தூண்டி கொடுக்கும் துரோகி கர்ணனை கொள்வேன் என்று நான் சபதம் ஏற்றிருக்கிறேன். அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பொறுப்புள்ள அழுதத்தை பெறுகிறேன். எனக்கு நீ அங்கனா போ, எனக்கு ஒரு முத்துட்டு போ. தர வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கின்ற போது தாயே, இது அந்நிதம் அல்லவா சுவாமி? இது யார் எழுதிய பாடலாகும்? அந்த இஷ்டமா என் இருதயத்தில் என் நித்தவம் செய்ய போரே
அந்த தேரண்ட மடமாதானவள். ஆமாம். ஆனால் அவர் ஒருபோதும் என் வார்த்தை கேட்கவில்லை. உங்களுடைய வார்த்தை கேட்கவில்லை. என்னுடைய தவத்தை கெடுப்பதிலே என்னவர்கள் நோக்கமாக இருந்தார். ஆமாம் ஐயா. அவன் மனத்தை அறிந்தேன். அறிந்து கோபம் பெறுகிறது. கோபம் பெறுகிறது. விடுத்தே ஒரு கணையை அவைய குலவிட்டு நாதா நாதா என மனத்தின் வழியிலே ஓடி இருக்கிறார்கள். யார் வருகிறார் அன்னவருக்கு அது பறித்து பார்க்கலாம். ஆகட்டும் ஐயா.